ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கதையை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயம் அடித்து சொல்லுவேன், இந்த ஸ்டோரி ஆகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை அது உங்களுக்கு கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த தவறை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, செய்யாதவங்களா இருந்தாலும் சரி, செய்கிறவங்க இனி செய்யாதீங்க, செய்யாதவங்க இனி செய்யாதீங்க. அதுதான் ஆக மொத்தம், இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் டிங்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டோரியாக சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த குதிரையில் மெயினாக 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மாடு, இன்னொன்று முயல். இந்த 2 பேருமே வந்துட்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன இந்த மாடு முயலும் என்ன பெருசாக வந்துட்டு கதை வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இந்த முயல் பார்த்திங்கன்னா காட்டில் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாடு ஊருக்குள்ளே வந்துட்டு, அதாவது கிராமத்துப்புறங்களில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மாடு, வழி தெரியாமல் இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா காட்டுக்குள்ளே வந்துடுது. காட்டுக்குள்ளே வந்து இந்த மாடு வந்துட்டு இந்த புல்களை எல்லாமே வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முயல் வந்துட்டு குழி தோண்டிட்டு இருக்கு. இது குழி தோண்டிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாடு போய் கேட்குது, இங்கே எங்கே எனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கொள்கிற. அதுக்கு அந்த முயல் சொல்லுதான், இங்கே எங்கே வேணால் தண்ணி கிடைக்கும், ஆனால் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றது நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தற்பெருமையாக கொஞ்சம் அதை பற்றி வந்துட்டு பெருசாக கர்வமாக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சா. மாடு இதை பற்றி பெருசாக கண்டுக்கல. ஏன்னா நமக்கு தேவை தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு மாடு என்ன சொல்லுதுன்னா, சரி தண்ணி இருக்கிற இடத்த காட்டுப்பா, நான் போய் தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு இந்த முயலும் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுது. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு போகிறதுக்கு வழி தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு இது சொல்லிட்டு இருக்கக்குள்ள, சரி வேணா நீ என் கூட இருந்துக்கோ, நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் சொல்லுதான். அப்போ இந்த மாடு வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருதான். இப்படியே தொடர்ந்து நாட்கள் போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் இந்த முயலும் இந்த மாடும் என்ன முடிவு எடுக்குதுன்னா, நம்ம எங்கேயாவது தூரமாக போய் சாப்பிட்டு வரலாமா, இங்கே நம்ம தொடர்ந்து இங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருச்சு, நம்ம வந்துட்டு தூரமாக பிரயாணம் பண்ணி நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த முயல்கிட்ட இந்த மாடு வந்துட்டு சொல்லுதான். அப்போ இந்த முயல் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் உன்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போவேன், நான் தான் உனக்கு வழி சொல்லுவேன், நான் தான் உன்னோட ராஜா அப்படின்னு சொல்லி இந்த முயல் வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்குதான். பெருசாக இப்பயும் அந்த மாடு அதை பெருசாகவே எடுத்துக்கலையாம். அது சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டே போகிறாங்களாம். இவங்க ரொம்ப தூரம் போகிறாங்களாம். வழியில் எங்கேயாவது சாப்பாடு கிடச்சின்னா அதை சாப்பிட்றது, அப்புறம் எங்கேயாவது தண்ணி கிடச்சின்னா குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி நாட்கள் போக போக இவங்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கிறாங்க. கான்வர்சேஷன் அப்படின்றது வருது. அப்போ இந்த வர்ற வழி ஃபுல்லாகவே இந்த முயல் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் நினச்சேன்னா என்ன வேணால் பண்ணிவிடுவேன், என்னால் வந்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய மண் குழியாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு ஓட்டை போட்டு உள்ளே போயிட முடியும், என்னை யாராலையுமே துரத்தி பிடிக்கவே முடியாது, நீ என்னடா இப்படி இருக்கிற, அதாவது மாட்டை பார்த்து சொல்லுதான் அந்த முயல், நீ என்னடா இப்படி இருக்க, குண்டாக இருக்க, உன்னாலலாம் ஓட முடியுமா, என் ஓட்டத்துக்கு உன்னால் வந்துட்டு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாட்டை வந்துட்டு இந்த முயல் கலாய்ச்சிக்கிட்டே வருதான். இந்த மாடு இதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கலையாம். சரி ஓகே, அவன் எதை பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடும் பெருந்தன்மையாக விட்டுருச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்படி தான் என்னை ஒருத்தன் வந்துட்டு வேட்டையாடுறதுக்காக வந்தான், அவன் வலையவே நான் பிரித்து போட்டுட்டேன் தெரியுமா, ஒரு தடவை என்னை ஒரு பெரிய பாம்பு ஒன்று கடிக்க வந்துச்சு, அந்த பாம்பை துண்டு துண்டாக கத்திரிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த முயல் ஒரு சில தற்பெருமைகள் அனைத்தையுமே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துச்சான். இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு அந்த முயல் வந்துட்டு ரொம்ப தன்னடக்கமாக பேச ஆரம்பிச்சிருச்சான். என்னதான் இருந்தாலும் நீ உருவத்தில் பெரிய ஆள் தான்பா, நீ என்னை விட பெருசாக இருக்கிற, என்னை விட வந்துட்டு பார்க்க பயங்கரமாக இருக்கிற, யாராவது வந்தால் முட்டி தள்ளிட மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு முயல் திடீர்னு பேக் அடிக்க ஆரம்பிச்சுதான். மாட்டுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி மாற்றி பேசுகிறானே, இப்போ கொஞ்சம் எவ்வளோ நாளாக வந்துட்டு இவன் கூட பழகியிருக்கோம், இவன் முழுக்க வந்துட்டு இப்படி தானே பேசிட்டு வந்தான், தன்னை பற்றி தானே பேசிக்கிட்டு வந்தான், இவன் என்னடா இப்படி பேக் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாடு அதை பற்றி அப்பயும் பெருசாக மாடு கண்டுக்கலையாம். அது பாட்டுக்கு நேராக நடந்து வந்துக்கிட்டே இருக்குதான். இப்படியே போயிட்டுருக்குள்ள திடீர்னு வந்துட்டு முயல் நின்றுச்சு. முயல் நின்ன உடனே இந்த மாடு பார்த்து, ஏன்டா போகலாம் போ, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம அங்கே இங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்போ இந்த முயல் வந்துட்டு சொல்லுதான், டேய் முண்டம், முன்னாடி பாரு, அங்கே பாரு எவ்வளோ பெரிய நதி போயிட்டுருக்கு, இதில் எப்படா நம்ம போகிறது, இதிலெல்லாம் போனால் நம்ம முழுகிடுவோம், வா நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் சொல்லிச்சான். அப்போ நான் இந்த மாடு எட்டி பார்த்துட்டு, இது பெருசாக நதி இல்லையே, இது ஏதோ தண்ணி ஓடுற ஓடை மாதிரி தானே இருக்குது, இதில் எப்பட்றா வந்துட்டு இதில் நம்ம முழுக போகிறோம், டேய் அதெல்லாம் கிடையாதுடா, வாடா போகலாம், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி இந்த முயல்கிட்ட மாடு வந்துட்டு சொல்லுதான்.
அப்போ வந்துட்டு இந்த முயல் சொல்லுதான், நீ என்னை சாவடிக்க பார்க்குற, என்னாலாம் வர முடியாது, நீயும் போகாத, நீயும் முழுகிடுவேன்னு சொல்லக்குள்ள இந்த மாட்டுக்கே ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒருவேளை நம்ம இதுக்குள்ளே முழுகிடுமோ அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சாம். இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு யோசனை அப்படின்றது வந்த உடனே இந்த மாடு என்ன செய்யுதுன்னா, இல்லை நான் வேணால் முயற்சி பண்ணி பார்க்குறேன், நீ போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு மாடு தண்ணிக்குள்ளே காலை வச்ச உடனே சும்மா அது கால் நகம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டோட கால் நகம் வரைக்கும் தான் அந்த இது வந்துட்டு தண்ணி வந்து வருதாம். இன்னும் கொஞ்சம் காலை எடுத்து வச்ச உடனே கொஞ்சம் மேலே முட்டிக்கால் வரைக்கும் தான் வருதாம். அதுக்கப்புறம் தண்ணியே வரலையாம். அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி பார்த்து, டேய் இவ்வளோ தாண்டா ஆழம் அப்படின்னு சொல்லக்குள்ளதா அப்போ வந்துட்டு இந்த முயல் இவ்வளோ நேரம் வந்துட்டு பேசிட்டு வந்தது பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு தன்னை பற்றி தற்பெருமையா, அதுக்கப்புறம் அப்படியே பேக் அடித்து தன்னை பற்றி வந்துட்டு இதுவாக சொல்லிக்கிட்டு நீ தாண்டா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா, அதுக்கான அர்த்தம் மாட்டுக்கு புரிய வந்துதான். அதாவது அப்போ இவ்வளோ நேரம் நீ வந்துட்டு என்ன புகழ்ந்து பேசிட்டு வந்தது இந்த ஓடையை கடக்கணும் அப்படின்றதுக்காக தானா அப்படின்னு சொல்லி மாடு கேட்க, அப்போ அதுக்கான முயல் அப்படிலாம் கிடையாதுப்பா, இந்த இடத்துல நீ தானே போயாகணும், நான் போனால் முழுகிடுவேன்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி இந்த முயலும் சமாளிச்சு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு மாடு நின்று அந்த முயலை பார்த்துக்கிட்டே இருந்துதான். பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த முயல் வந்துட்டு, சரி ஒத்துக்கிறேன், இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு தற்பெருமையாக பேசினது எல்லாமே தப்பு தான், உன்னாலையும் இன்னும் எல்லாராலையும் இந்த ஒவ்வொரு வேலைகளை செய்ய முடியும், நானும் என்னோட வேலைகளை செய்கிறேன், உன்னால் இந்த ஆற்றை கடக்க முடியும்னா என்னால் வந்துட்டு வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அங்கே ஒரு இங்கு வச்சு தான் வந்துட்டு பேசிச்சான். அதுக்கப்புறம் இதையும் பெருசாக மாடு கண்டுக்கல, நான் இதுக்கு மேலே தற்பெருமைலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் மன்னிப்பு கேட்டதுனால அந்த மாடு என்ன சொல்லுதுன்னா, சரி ஏறிக்கோ, என் மேலே ஏறிக்கோ, நான் தாண்ட போயிடலாம், நம்ம அப்படி போய் வந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயலும் மாட்டோட முதுகில் ஏறிக்கிச்சான். மாட்டோட முதுகில் ஏறிக்கிட்டு இவங்க போய்கிட்டு அந்தாண்ட ஆற்றுக்கு அந்தாண்ட போயிட்டு திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய நட்பு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகி இவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிச்சயம் இந்த கதை எதை சொல்ல வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் ஒரு இடத்துல நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுக்காகனா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல தான் நம்மளும் இருப்போம். இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்த மாடு ஒரு கட்டத்தில் அந்த முயல் சொல்லி 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 ஒருவேளை நானும் போனால் முழுகிடணும் அப்படின்ற ஒரு யோசனையை வர வைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய நண்பன் யாருன்னு சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். அதே தான், நீங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் சேர்த்துக்கிறீங்களோ அவங்களுடைய கேரக்டர்லாம் என்னவோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்துட்டு முடிவாகும், நம்மளுடைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா முடிவாகும். நம்ம ஒரு கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறோம்னா அப்போ நம்மளோட எண்ணமும் பார்த்திங்கன்னா போக 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 கெட்டவங்களாக வந்து தான் மாற ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய சேர்க்கணை, அதாவது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை வந்துட்டு அவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு அவனெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்ற ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டெல்லாம் விட்டுறாதீங்க. ஆனால் இந்த மாடு மாதிரி ஒரு செகண்டை வந்துட்டு தடுமாறினாலும் மறுபடியும் யோசிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்றது. அதே போல் இந்த தற்பெருமை அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வாயில் சொல்லி ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. இந்த தற்பெருமை அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்க உங்களை பற்றி சொல்லணும். அப்பா அவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்றத சொல்லணும். அதே போல் 100க்கு 100% அது உங்களால் தான் முடியும் உங்களுடைய பெருமையை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு. ஏன்னா உங்களுடைய செயல் தான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேலையை நிர்ணயிக்கும். அதனால் நீங்கள் பேசாமல் செயலில் வந்துட்டு உங்களுடைய திறமையை செலுத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களாலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகே காய்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு